No power on earth can stop an idea whose time has come. எந்த ஒரு சிந்தனையும் அதற்கான நேரம் வந்தால் யார் தடுத்தாலும் நிற்காது என்று பிரெஞ்சு சிந்தனையாளர் விக்டர் ஹியூகோவின் சொற்களை மேற்கோள் காட்டி 33 ஆண்டுகளுக்கு முன்பு 1991ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி டாக்டர் மன்மோகன் சிங் பாராளுமன்றத்தில் வாசித்த பட்ஜெட் இந்திய பொருளாதாரத்தின் புதிய அத்தியாயத்தை எழுதியது. அந்த நாள் இந்திய பொருளாதார விடுதலை பெற்ற நாள். இந்தியாவின் கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் உற்பத்தியிலிருந்து விலை நிர்ணயம் வரை அனைத்தையும் அரசாங்கம்தான் தீர்மானித்தது. அந்த அமைப்பு உரிய அனுமதி ஆதிக்கம் லைசன்ஸ் பெர்மிட் ராஜ் என்றே பொதுவாக அறியப்பட்டிருந்தது. இதற்கு மாறாக தாராளமய பொருளாதாரத்தில் தனியார் துறையை ஊக்குவிக்கவும் அரசாங்க முதலீட்டை குறைக்கவும் திறந்த சந்தையை ஊக்குவிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தின் மூலம் பல பொருளாதார சீர்திருத்த திட்டங்களை அந்த 1991 ஜூலை 24 பட்ஜெட் மூலம் அறிவித்தது அன்றைய அரசாங்கம். பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் உள்நாட்டு சந்தையில் நிறுவனங்களிடையே போட்டியை ஊக்குவிக்கும் அறிவிப்பு வெளியானது. உரிம ஆதிக்க முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நிறுவனங்களுக்கு இருந்த பல கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. இறக்குமதி உரிமங்களுக்கு தளர்வுகளும் ஏற்றுமதி அதிகரிப்புக்கு ஊக்கமும் அளிக்கப்பட்டு புதிய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைக்கு வித்திடப்பட்டது. அந்நிய முதலீடுகள் வரவேற்கப்பட்டன. நேரடி அந்நிய முதலீடுகளால் வேலை வாய்ப்பு பெருகும் என்று கூறப்பட்டது. மென்பொருளை ஏற்றுமதி செய்வதற்கான வருமான வரி சட்டத்தின் 80HC பிரிவின் கீழ் வரி விலக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த முக்கியமான பட்ஜெட் நவீன இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்கான பெருமை அனைத்தும் அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் மற்றும் அவரது நிதியமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆகிய இருவரையே சேரும். அந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து டாக்டர் மன்மோகன் சிங் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு சிந்தனையும் அதற்கான நேரம் வந்தால் யார் தடுத்தாலும் நிற்காது என்ற பிரெஞ்சு சிந்தனையாளர் விக்டர் ஹியூகோவின் சொற்களை மேற்கோள் காட்டி உரையாற்றினார். அதாவது இந்தியா ஒரு பெரிய சக்தியாக பொருளாதாரமாக உருவெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் அவர் கூறியதன் உட்பொருள். மன்மோகன் சிங்கின் தன்னம்பிக்கையான சொற்களுக்கு மாறாக பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான நிர்பந்தத்தில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் அப்போது இந்தியா இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசார் பாரதியின் முன்னாள் தலைவரான சூரிய பிரகாஷ் அப்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாளில் மூத்த பத்திரிகையாளராக இருந்தார். பேட்டி ஒன்றில் அவர் பேசிய கருத்துக்கள் தான் இவை. இது காலத்தின் கட்டாயம் என்பது என் கருத்து. ஆனால் ஒரு தேசத்தின் சரித்திரத்தில் நிர்பந்தம் ஏற்படுவது என்பது மிகப்பெரிய சவாலாகும். அந்த சவாலை துணிவுடன் ஏற்று நடந்தால் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நோக்கி செல்ல முடியும். 1991ஆம் ஆண்டு நெருக்கடி அது போன்ற ஒரு நிர்பந்தம் தான். இரண்டாவதாக நரசிம்மராவ் போன்ற ஒரு மூத்த தலைவரை அந்த நேரத்தில் பிரதமராக பெற்றது இந்த நாட்டின் பேரு. அவர் மிகவும் தொலைநோக்கு சிந்தனையுடன் நடவடிக்கைகளை எடுத்து நாட்டிற்கு நல்வழி காட்டினார். நாடு பயணிக்கும் திசையும் வேகமும் இதனால் பெரிதும் மாறியது என்று சூரிய பிரகாஷ் தெரிவித்திருந்தார். சுதந்திரத்திற்கு பின்னரே இந்தியா பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்டு வந்தது. பொருளாதார சீர்திருத்தங்களின் சேவை உணரப்பட்டது. ஆனால் இது குறித்து அரசியல் கட்சிகளிடையே ஒருபோதும் ஒருமித்த கருத்து இருந்ததில்லை. இந்திரா காந்தி 1966இல் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியுற்றன. ராஜீவ் காந்தி கணினிகள் மற்றும் வண்ண தொலைக்காட்சிகளை கொண்டு வந்தார். ஆனால் பொருளாதார சீர்திருத்தத்தின் பாதை சரியாக வகுக்கப்படவே இல்லை. இதற்கிடையில் 1980களில் இந்தியாவின் பொருளாதார பிரச்சனைகள் அதிகரித்தன. 1990 வாக்கில் இவை கடுமையான பொருளாதார நெருக்கடியாக உருமாறின. அப்போது யஷ்வந்த் சின்ஹா நிதியமைச்சராகவும் சந்திரசேகர் பிரதமராகவும் இருந்தார். 1988ஆம் ஆண்டில் சர்வதேச செலாவணி நிதியம் இந்தியா ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி வேகமாக நகர்கிறது என்றும் அதிலிருந்து மீள கடன் பெறுமாறும் பிரதமர் ராஜீவ் காந்திக்கு அறிவுறுத்தியது. ராஜீவ் காந்தி இந்த ஆலோசனைக்கு உடன்பட்டாலும் பொது தேர்தல்கள் நெருங்கிவிட்டதால் அவர் இது குறித்து கவனம் செலுத்த தவறிவிட்டார். அவருடைய கட்சியின் மூத்த தலைவர்களும் அப்போது அதற்கு தயாராக இல்லை. 1989 பொது தேர்தலுக்கு பிறகு VP சிங் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. VP சிங் பிரதமர் பதவியில் அமர்ந்த போது ஆரம்ப நாட்களில் அரசாங்க கருவூலம் காலியாக இருப்பதாக அவர் கூறியிருந்தார். VP சிங் அரசாங்கம் இடஒதுக்கீடு பிரச்சனை தொடர்பாக ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியில் சிக்கி 1.5 வருடங்களுக்கு பிறகு கவிழ்ந்தது. அடுத்ததாக சந்திரசேகர் பிரதமரானார். யஷ்வந்த் சின்ஹா அவரது நிதியமைச்சராகவும் டாக்டர் மன்மோகன் சிங் அவரது பொருளாதார ஆலோசகராகவும் ஆனார்கள். அதற்குள் நாட்டின் பொருளாதார நெருக்கடி இன்னும் தீவிரமாகிவிட்டது. மூத்த பத்திரிகையாளர் சேகர் குப்தாவுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளித்த பேட்டியில் அந்த காலத்தை நினைவு கூர்ந்த டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியா நெருக்கடியில் இருந்த சமயத்தில் சந்திரசேகர் பிரதமரானார். பொருளாதார ஆலோசகராக அறிவுரை வழங்குமாறு என்னை கேட்டார்.
என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தேன் என்று கூறினார். அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை நிறைந்த அந்த சூழலில் புதிய நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவின் சவால்கள் இன்னும் அதிகரித்தன. நான் 1990 டிசம்பரில் நிதியமைச்சராக இருந்தபோது அந்த நேரத்தில் இந்தியாவில் அந்நிய செலாவணி இருப்பு $2 பில்லியன் மட்டுமே இருந்தது. அதாவது அடுத்த 2 வாரங்களுக்கான இறக்குமதி செலவுகளுக்கு மட்டும்தான் கையிருப்பு இருந்தது என்று தெரிவித்தார். அந்த நேரத்தில் ஏற்கனவே கடனின் பிடியில் சிக்கியிருந்த இந்தியாவிற்கு மேலும் கடனும் தேவைப்பட்டது. பல நாடுகளின் குறுகிய கால கடன்களின் சுமை இந்தியாவை அழுத்தியது. தவணைகள் மொத்தமாக சுமார் $5 பில்லியன் இருந்தது. கடனுக்கு வட்டி செலுத்த பணம் இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் கடத்தல்காரர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தை சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு வங்கியில் ஒன்றிய அரசு அடமானம் வைத்தது. இவை அனைத்தும் ரகசியமாக செய்யப்பட்டன. ஆனால் இந்த சர்ச்சைக்குரிய நடவடிக்கையால் நாட்டிற்கு பொருளாதார நிவாரணம் ஒன்றும் பெரிதாக கிட்டவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு நரசிம்மராவ் அரசாங்கம் ரிசர்வ் வங்கியில் வைத்திருந்த நாட்டின் தங்க இருப்புகளை 2 வெளிநாட்டு வங்கிகளுக்கு அடமானம் வைத்தது. இதுவும் ரகசியமாக வைக்கப்பட்டது. ஆனால் இது இந்தியன் எக்ஸ்பிரஸின் புலனாய்வு பத்திரிகையாளரால் அம்பலப்படுத்தப்பட்டது. நாட்டின் தங்கம் வெறும் $400 மில்லியன் அடமானம் வைக்கப்பட்டது. இந்த தொகை இன்றைய தொழிலதிபர்களுக்கு ஒரு சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் ஊடகங்கள் யஷ்வந்த் சின்ஹா மற்றும் சந்திரசேகரை கடுமையாக சாடினார்கள். தங்கத்தை அடகு வைத்ததால் இந்திய அரசுக்கு அதிக நன்மை கிடைக்கவில்லை. பொருளாதார நெருக்கடி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அத்தகைய சூழ்நிலையில் வளைகுடா போர் தொடங்கியது. இது இந்தியாவுக்கு 2 விளைவுகளை ஏற்படுத்தியது. முதலில் ராஜதந்திர ரீதியாக இந்தியா தனது அருகாமை நாடான ஈராக்குக்கு ஆதரவளிப்பதா அமெரிக்காவுக்கு ஆதரவளிப்பதா என்ற நெருக்கடிக்கு உள்ளானது. இரண்டாவது, போரின் காரணமாக அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலையை எப்படி கையாள்வது என்ற சிக்கல். போருக்கு முன்னர் இந்தியா ஒவ்வொரு மாதமும் 1200 கோடி ரூபாய் செலவிடப்பட வேண்டியிருந்தது. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க சந்திரசேகர் அரசாங்கம் சர்வதேச செலாவணி நிதியத்தின் உதவியை நாட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சர்வதேச செலாவணி நிதியத்தின் கடனை பெறுவதற்கு 25 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இதில் இந்தியாவின் பொருளாதாரத்தை திறந்து விடுவது மற்றும் அரசாங்க நிறுவனங்களில் முதலீடுகளை திரும்பப்படுதல் ஆகியவை அடங்கும். 1991 மே மாதம் பொது தேர்தல் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி நரசிம்மராவுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுத்தார். அவரும் அரசியலில் இருந்து பாதி ஓய்வு பெற்றிருந்தார். ஆனால் காலத்தின் தீர்ப்பு வேறாக இருந்தது. ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது படுகொலை செய்யப்பட்டார். தலைவராக நரசிம்மராவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரும்பான்மை இல்லாத நிலையில் நாடாளுமன்றத்தை கூட்டி ஆட்சியும் அமைத்தார். நீதியமைச்சர் பதவிக்கு அவர் தேர்ந்தெடுத்த முதல் தேர்வு பொருளாதார நிபுணர் IG படேல். ஆனால் அவர் கோரிக்கையை நிராகரித்தார். அதன் பிறகு முன்னர் சந்திரசேகரின் பொருளாதார ஆலோசகராக இருந்த மன்மோகன் சிங் மீது பிரதமரின் கண்கள் விழுந்தன. பின்னர் அவர் பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவராகவும் இருந்தார். சர்வதேச நிதி அமைப்புகளில் டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு நல்ல செல்வாக்கு இருந்ததால் பிரதமர் அவரை நிதியமைச்சராக எண்ணினார். இதன் மூலம் சர்வதேச வங்கிகளிடமிருந்து எளிதாக கடன்களை பெற முடியும் என்பது அவரது கணக்கு. டாக்டர் சிங் நிதியமைச்சரானதும் நரசிம்மராவ் ஒருபோதும் அவரை கைவிடவில்லை. ஒவ்வொரு வாரமும் இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொருளாதார தாராளமயமாக்கலை விமர்சித்து மன்மோகன் சிங்கை தாக்கி வந்தனர். ஆனால் நரசிம்மராவ் அவருக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவளித்தார். 5 ஆண்டுகளும் தனது ஆதரவை அளித்து அவரை முன்னிறுத்தினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு நரசிம்மராவ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியின் போது டாக்டர் மன்மோகன் சிங் பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுத்து போக முயற்சித்தார். நான் அதற்கு ஒரு பாறை போல உறுதியாக ஆதரவளித்தேன் என்று கூறினார். நரசிம்மராவ் அரசாங்கம் ஜூன் மாதத்தில் அமைக்கப்பட்டது. 1 மாதத்திற்கு பிறகு அந்த பிரபலமான பட்ஜெட் முன்வைக்கப்பட்டது. இது நாட்டின் தலையெழுத்தையே மாற்றியது. அந்த நாள் ஜூலை 24 ஆண்டு 1991. பொதுவாக ஒரு பட்ஜெட்டை தயாரிக்க 3 மாதங்கள் ஆகும். ஆனால் மன்மோகன் சிங்குக்கு 1 மாதம் மட்டுமே அவகாசம் இருந்தது. அவர் தாக்கல் செய்த பட்ஜெட் லைசன்ஸ் பெர்மிட் சார்ஜ் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை தாராளமயமாக்கியது. தனியார் நிறுவனங்கள் வந்தன, வெளிநாட்டு நிறுவனங்களும் நுழைந்தன. நரசிம்மராவ் தொழில் அமைச்சகத்தை தன்னிடம் வைத்திருந்தார். இந்த அமைச்சகத்தில் அதிக மாற்றம் தேவைப்பட்டது. ராவ் தனது தோழர்களின் எதிர்ப்பையும் மீறி ஒவ்வொரு சிறப்பான சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தார். விரைவில் அதன் நன்மைகள் தென்பட தொடங்கின. பணம் பன்மடங்காக பெருகியது. அரசு நிறுவனங்கள் முதலீடுகளை திரும்ப பெற தொடங்கின. அந்நிய முதலீடு வந்தது. வெளிநாட்டு நிறுவனங்களின் வருகையால் இந்திய நிறுவனங்கள் தோல்வியடையும் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு உள்ளூர் சப்ளையர்களாக மட்டுமே இருக்கும் என்ற அச்சப்பட்டதற்கு மாறாக நிறுவனங்கள் செழிக்க தொடங்கின. சந்தையில் வேலை வாய்ப்புகள் பெருகின. கோடிக்கணக்கான மக்கள் முதன்முறையாக வறுமை கோட்டிற்கு மேலே உயர்ந்தனர். இப்படியாக இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது.